ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே போல அந்த இடத்துல கலெக்டர் முதல் எஸ்பி முதல் கீழ்பட்ட அதிகாரிகள் வரை சரி செய்யப்பட வேண்டும். அவர்கள் பொதுவாக பேக்ரவுண்டு, அதாவது ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடுறதுனா கண்டிப்பா அந்த மாவட்டங்களுக்கு போடக்கூடாது. அதுவும் அந்த கருத்து சொல்லிருக்கு. சட்ட ஒழுங்கு என்பது பிரதானம். அதாவது சிறையில பொதுவாக பிணையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் முழுமையான அளவுக்கு பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் இவரெல்லாம் யாரெல்லாம் கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை பண்ணி வெளியில அவங்களால சட்ட ஒழுங்கு பாதிக்கும், ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடி ஒரு சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து ஒரு அமைதியான வகையில தேர்தல் நடத்துவதற்கு குந்தகமாக இருப்பாங்க. எனவே அந்த வகையில அவரெல்லாம் கண்டறிந்து அவர்களை கண்காணிப்பில் வைத்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சிறைக்கு அனுப்பி அதன் மூலம் ஒரு நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று கடுமையான ஒரு கோடை காலம் இருக்கின்ற நிலையிலே வாக்காளர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை அந்த வெயிலுடைய தாக்கம் ஏற்பட்டு தண்ணீர் பொதுவாக அந்த போலிங் பூத்தில் வைக்கிறது கிடையாது. அதே போல ஷாமினா போடுறது கிடையாது. இதெல்லாம் நீங்க போடணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். அதே போன்று தேர்தல் பார்வையாளர்களாக வேறு மாநிலத்தில் பணிபுரியும் அதிகாரிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டு உள்ளூர்ல இருக்கிற அவங்களை தேர்தல் மேற்பார்வையாளர்களாக பார்வையாளர்கள் பயன்படுத்தக்கூடாது என்கின்ற அந்த கருத்து சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சிசிடிவி கேமரா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும், அதாவது போலிங், அதாவது வாக்குப்பதிவு, அதே போல அந்த வாக்கு எண்ணிக்கை பிறகு தினம் நடக்கும். அந்த வாக்குப்பதிவு என்பது ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல இருக்கின்ற அந்த கேமரா. இந்த கேமராவை பொறுத்தவரை ஒரு ஸ்டேட் வைட் எலெக்ஷன் கமிஷன் டெண்டர் விடும். அந்த டெண்டரை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்பரண்டா, ஒரு வெளிப்படைத்தன்மையோடு, ஒரு கட்சி சார்பில்லாத, ஒரு கட்சிக்கு எந்தவித தொடர்பு இல்லாத, முழுமையான அளவிற்கு பாத்தீங்கன்னா ஒரு எந்த விதமான அளவுக்கு சார்புத்தன்மை இல்லாதவர்களாக பார்த்து அந்த டெண்டரை நீங்க அவார்ட் பண்ண மெரிட் பேசிஸ்ல. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.